பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 7th லெசன் இந்தியாவின் வளர்ச்சி அரசியலும் திட்டமிடுதலும் அதுல 2வது பார்ட் வந்து பார்க்க போறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த தேசத்துக்கு முன்னாடி வரையும் பார்த்தோம். இப்போ இந்த தேசம் அப்படின்ற டாபிக்ல இருந்து பார்ப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கதை தான், சரிங்களா? மெயினானது மட்டும் நம்ம பார்த்துப்போம். அதாவது பாருங்க, தேசம் அப்படின்றது நேஷன் அப்படின்ற லத்தீன் சொல்ல இருந்து பெறப்பட்ட ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அனைவரும் ஒரு ரத்த பந்தம் உடையவர் அப்படின்ற பொருள்ல தான் இந்த நேஷன் அப்படின்ற கருத்து வந்து உருவாயிருக்கு. இதுல பாருங்களேன், NATIONEM நேஷன், அதாவது நேஷனிம் என்ற லத்தீன் சொல் இனம் அப்படின்ற பொருள்ல ஒரு தேசத்தை குறிப்பிடுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட இனம் சார்ந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில வாழ்றதுதான் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லத்தீன் மொழியில சொல்லியிருக்குப்பா. அதை தான் சொல்லியிருக்காங்க, சரியா? அதே மாதிரி தேசியம் அப்படின்ற இதை வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நம்ம முக்கியமா ஒற்றுமை உணர்வு இதுல எல்லாம் இருக்கணும், வரலாற்று வளர்ச்சி ஆகியன தேசியம் அமைவதற்கு காரணமாக அமைகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கதை தான். நம்மளுக்கு இந்த இடத்துலதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. என்னன்னா, எர்னஸ்ட் ரெனான் அப்படின்றவரு வாதாடுறாரு. இவரோட கருத்துப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, தேசம் அப்படின்றது ஒரு ஆன்மா, இது ஒரு ஆன்மீக கோட்பாடு. அதில் 2 விதமான அம்சங்கள் அடங்கியுள்ளது. ஒன்று கடந்த கால அம்சம், மற்றொன்று நிகழ்கால அம்சம் அப்படின்னு சொன்னது யாருன்னா எர்னஸ்ட் ரெனான். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தேசம் அப்படின்றது என்னன்னா, அதாவது கடந்த காலம் இப்ப இருக்க காலம் அது 2 சேர்த்துதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா கடந்த காலம் அப்படின்றது ஒரு தேசத்தோட வரலாறு பிளஸ் இப்ப இருக்கின்ற இனக்குழுக்கள், இது 2ஐயும் சேர்த்துதான் ஒரு தேசியம் அப்படின்னு சொன்னது எர்னஸ்ட் ரெனான்பா, சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற சவால்கள், இப்ப நம்ம இந்தியால இருக்க ஒரு சில முக்கியமான சவால்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு திட்டமிட்ட பொருளாதாரமாகவும் கலப்பு பொருளாதாரமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியாப்பா? திட்டமிட்ட மற்றும் கலப்பு பொருளாதாரமா இருக்கு. 5 ஆண்டு திட்டம் மூலியமா பல திட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு மெயினா ஜவஹர்லால் நேரு அவர் தான் காரணம். சோ மலேரியா நோய் ஒழிக்கிறது இதெல்லாம் இந்தியால மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா கதை தான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இங்க வந்துருவோம் நம்ம. இந்திரா காந்தி மேற்கொண்ட வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட நடவடிக்கை, இதெல்லாம் வந்துட்டு இந்தியாவோட சவால்களை வந்து இந்தியாவோட சவால்களை மீண்டு வர்றதுக்கான ஒரு உந்து சக்தியா இருந்துச்சுப்பா. அதே மாதிரி ராஜீவ் காந்தி வந்து மின்னணுவியல் புரட்சி கொண்டு வந்தாரு. 1990க்கு அப்புறம் இந்தியா வந்து சந்தை பொருளாதாரத்தை நோக்கி வந்துச்சு. இதான் மெயின், சரியாப்பா? லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். இப்போ மெயினா எதுக்காக இப்ப இது சொல்றாங்க, அதாவது தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் அப்படின்றது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம நாடு இருக்கு, இந்தியா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இந்தியா இருக்கு, சரி. இப்போ வேற ஒரு நாடு எடுத்துக்கிறோம், சரியாப்பா? இப்போ சவுதி அரேபியா இருக்கு, சரியா? சவுதி அரேபியா இருக்கு, ரைட்? இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை சவுதி அரேபியாவுக்கு விக்கிறோம், சரியா? நம்மளுக்கு ரூபாய், சவுதி அரேபியாவுக்கு வந்து என்ன அப்படின்னா, இல்லாட்டி ஒரு இது எடுத்துக்கோங்கப்பா, ரியால் வச்சுக்கோங்க, சரியா? ரியால். இப்போ நம்ம ஒரு பொருளை ஏற்றுமதி பண்றோம்ப்பா, அரிசியை ஏற்றுமதி பண்றோம், சரியா? சவுதி அரேபியாட்ட இருந்து பெட்ரோலை இறக்குமதி பண்றோம். இப்ப நம்மளுக்கு ஒரு ரூபாய் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ரூபாய் இருக்கு. அப்ப நம்ம என்ன ரூபாயை கொடுத்து என்ன ரூபாயை வாங்குவோம் அப்படின்னா, இதுக்கு 2க்கும் நடுவுல டாலர்ஸ் தான் இதுல மெயினா விளையாடும், சரியா? டாலர்களை தான் நம்ம கொடுப்போம். அதாவது சவுதி அரேபியாவுக்கு நம்ம ஒரு 100 டன் அரிசியை ஒரு $100 விற்கிறோம். அவங்க ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய நம்மளுக்கு $90 கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு $10 லாபம். அப்ப நம்ம வந்து அந்நிய செலாவணியில சிறப்பா இருக்கான்னு அர்த்தம். இதே வந்துட்டு நம்ம $100 கொடுக்குறோம், ஆனா $110 இறக்குமதி பண்றோம்னா நம்மகிட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு குறைய போகுதுன்னு அர்த்தம், சரியாப்பா? அப்போ ஒரு நாட்டுக்கு அந்நிய செலாவணி எந்தெந்த விதத்துல இருந்து வரும் அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க ஈட்டி கொடுக்குற வருமானம், சரியா? அதுல வரும். பிளஸ் டூரிசம், ஏற்றுமதி இறக்குமதி, அதான் மெயின், சரியா? ஏற்றுமதி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நாட்டுக்கு அந்நிய செலாவணி அதிகமா இருக்கும். அப்போ இந்த டாலர் இருப்பு 1990ல குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த டாலர் இருப்பை வந்து நம்ம அதிகமாக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது, வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிகமா வந்துச்சுன்னா அவங்க டாக்ஸ் அதிகமா கட்டுவாங்க. அவங்க கட்டுறது வந்து டாலர்ஸ்ல தான் இருக்கும். அப்போ அது வந்து நம்ம இப்ப லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வந்தா உலகத்தோட கூடிய சக்தியா இந்தியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் 1990ல இந்த கான்செப்ட் கொண்டு வந்தது, சரியாப்பா? இதை மட்டும் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. வேற
அதாவது ஒரு சில பிரச்சனை வந்து நடந்துட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, டென்சிங் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறியிருப்பாரு. ஏறுனோனே ஒரு பிரச்சனை வந்துரும். இவர் இந்தியாவா? இல்ல நேபாளியா? அப்படின்ற பிரச்சனை மாரி வந்திருக்கும். அதுக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு சிறப்பான வார்த்தையில் சொல்லியிருப்பாரு. அதாவது ஒருத்தவங்களோட முயற்சின்றத தான் நம்ம பார்க்கணும். பிரிவினைவாதம் அப்படின்றத என்னைக்குமே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா, ஒருத்தவங்களோட சக்சஸ் அப்படின்றது அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியால ஏற்பட்டது. இதுல வந்து நம்ம வேற ஒரு விஷயத்த பேசுனோம்னா, அவங்க சக்சஸ் வந்து அதிலேயே வந்து மறைஞ்சு போயிரும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதான் ஒரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, "ஒரு மனிதனின் கடைசி படிக்கட்டு மற்றொருவரின் தொடக்கம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியாப்பா? இதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. இததான் இந்த இதுல குடுத்திருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல குடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்து வேளாண்மை. வேளாண்மை சார்ந்த சவால்கள் இந்தியாவுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா, 1990ல வேளாண்மை மிகப்பெரிய பின்தங்கிய நிலையில இருந்துச்சு. மகாராஷ்டிரால இருக்க விதர்பா தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி. சரியாப்பா? அப்புறம் 1996 2005ல இருந்து 1.65 விழுக்காடு வந்து இந்தியால அ விவசாயம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஃபுல்லா டேட்டாஸ்ப்பா. இது நம்மளுக்கு தேவையில்ல. எல்லாம் 2005 டேட்டா அப்படிதான் இருக்கும். இந்த தொழிற்சாலை அப்படின்றது ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா, தொழில் தகராறுகள் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டப்படி என்ன அப்படின்னா, எல்லா தொழிலாளர்களுக்கும் 8 மணி நேர வேலை, பிஎஃப் கரெக்ட்டா புடிக்கணும், சம்பளம் கரெக்ட்டா குடுக்கணும். இது என்னன்னா, தொழில் தகராறு சட்டம். சரியா? ஆனா, இந்தியால வந்து மொத்தம் 10 விழுக்காடுக்கு குறைவான தொழிலாளர்கள தான் இது பாதுகாத்திருக்கு. 90 விழுக்காடு தொழிலாளர்கள இந்த சட்டம் வந்து பாதுகாக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு முதலீட்டு பொருளாதாரம்ப்பா. முதலீட்டு பொருளாதாரம் சார்ந்த நாடு இந்தியா. சரி ரைட் ஓகே. இப்ப முதலீட்டு பொருளாதாரம்னா என்னன்னா, அவங்களுக்கு இப்ப நம்ம இந்தியா தற்சார்பு கிடையாது. எதுலயுமே முதலீட நம்பிதான் இருக்கும். அப்போ ஒரு முதலீடு வந்துச்சு அப்படின்னா தான் இங்க இருக்கவங்களுக்கு வேலை. யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கம்பெனிஸ் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தான் இங்க இருக்கவங்களுக்கு வேலை. உள்ள தற்சார்புல நம்ம கிடையாது. அப்ப அந்த கம்பெனிஸ் வந்து நெறைய நெறைய இது வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க. அப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா, அவங்க வந்து லாபத்துக்காக தொழிலாளர்களோட நலன்கள நெறைய விஷயத்த கவனிக்க மாட்டாங்க. அதனால 90% தொழிலாளர்கள் இந்தியால அமைப்பு சாரா தொழிலாளர்களா தான்ப்பா இருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா என்னன்னா, அவங்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப், கிராஜுவிட்டி எதுவுமே இருக்காது. இன்னைக்கு போறாங்களா, இன்னைக்குரிய சம்பளத்த வாங்கிக்கிற வேண்டியதான். இதுதான் இருக்கிறது. 10% தான் அமைப்புசார் தொழிலாளரா இருக்காங்க. சரியா? இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. இப்போ அமைப்புசார் தொழிலாளர்கள் நெனச்சா அந்த தொழில் தகராறுகள் சட்டத்த பயன்படுத்தலாம். இப்போ பிஎஃப் சரியா பிடிக்கல அப்படின்னா, கேஸ் போட்டா கண்டிப்பா பிஎஃப் குடுத்து தான் ஆகணும். அ ஆனா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க கேஸ் போட்டாலும் நிக்காது. ஏன்னா, அவங்க கையில சேலரி ஸ்லிப் இருக்காது. எதுவுமே இருக்காது. சரியா? அப்ப அந்த தொழில் தகராறுகள் சட்டம் அப்படின்றது அந்த 10% மக்கள தான் வந்து சென்றடையுதே ஒழிய, எல்லாத்துக்குமே வந்து சென்றடையல அப்படின்றது தான் இவங்க உள்ள குடுத்துருக்காங்க. சரியாப்பா? இதெல்லாம் வந்து கதை தான்ப்பா. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறணுன்றதுக்காக சொல்றது. பிரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம அதாவது குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல கேட்டாங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாரி கூற்று காரணம் குடுத்து கேட்பாங்க. சரியா? சரி ரைட். அதே மாரி ஒரு இது இந்த பாருங்க. இததான் குடுத்திருக்காங்க. இப்ப நான் சொன்ன கதை தான் குடுத்திருக்காங்க. முறைசாரா தற்காலிக பணியாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது. எதுக்கு அப்டின்னா, முதலீட்டு துறையா இருக்கிறதுனால. சரியா? முதலீடு சார்ந்த தொழில் துறையா இருக்கு. ரைட் ஓகேப்பா. அடுத்து பாருங்க. நிலம் கையகப்படுத்துதல். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்டின்னா, நிலம் கையகப்படுத்துதல் அப்டின்றது தொழிற்சாலை அமைப்புகளுக்கு இந்தியால மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்றது இந்தியால அதிகம். சரியா? வேற நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல ஃப்ரீயா இருக்க இடத்துல ஆரம்பிச்சுருவாங்க தொழில்துறை. நம்ம இதுல மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கிறதுனால, இங்க வந்து நெறைய இடத்துல மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில நிலங்கள் இருக்கும். அது எல்லாமே வந்து அரசுக்கும், தொழிற்சாலைகளுக்கும் விட்டு தர்றதுக்கு நெறையா மறுக்கிறாங்க. அதனால வன்முறை நிகழ்வு இதெல்லாம் நிகழ்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியாப்பா? இதுல வேற எதுவுமே கிடையாதுப்பா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கதை தான். இந்த ஏழை மக்கள் சார்ந்து குடுத்திருப்பாங்க. அது இப்போதைக்கு தேவையில்ல. சரி ரைட். இதுல பாருங்க. ஆ அடுத்து மத்திய மாநில உறவுகள். இதெல்லாம் வேணாம்ப்பா. நம்மளுக்கு மெயினா இந்த இந்த இதுக்கு வந்துரும். சமூக சவால்கள் வந்துரும்ப்பா. சமூக சவால்கள்ல தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்டின்னா, 1990ல 12.5% குறைஞ்சிருக்கு. என்னன்னா குழந்தைகள் இறப்பு வீதம்.
குழந்தைகள் இறப்பு வீதம் 1990ல 12.5% குறைஞ்சிச்சு இந்தியால. இந்தியால வந்து 10,000 குழந்தைகளுக்கு 80 குழந்தைகள் தான் ஒரு வருடத்துக்கு இறப்பவர்களா இருந்தாங்க. பங்களாதேஷ்ல 91 இருந்துச்சு. ஆனா இதுவே 1991ல பங்களாதேஷ் வந்து 61 குறைச்சிட்டாங்க. இந்தியா 71க்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வேற இதுல வந்துட்டு இந்த சாதி பாகுபாடு சொல்லி இது கொடுத்திருப்பாங்க. பெண்களுக்கு எதிரான செயல்கள், வன்முறைகள். அதே மாதிரி மண்டல் கமிஷன் வந்து 33% இடஒதுக்கீடு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துரும் அப்படின்னா, தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்படுதல். இதான்பா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சோ தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்படுதல். இதுல ரைட் 1802ல வெல்லஸ்லி பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்குறாரு ஃபர்ஸ்ட். சரியாப்பா? வெல்லஸ்லி பிரபு என்ன பண்றாருன்னா 1802ல சென்னை மாகாணத்தை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் இது இது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பல சிற்றரசர்கள் பிரிட்டிஷ் தென்னிந்திய படையெடுப்போட ஒரு ஒருங்கிணைப்பா தான் இந்த சென்னை மாகாணம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? இந்த நிர்வாக அமைப்பு இன்றைய தமிழகம், ஆந்திர பிரதேசம், ஒடிசா என்னென்ன பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா, ஆந்திர பிரதேசம், ஒடிசாவோட சில பகுதி, கேரளா, கர்நாடகா மற்றும் லட்சத்தீவுல லட்சத்தீவும் சேர்ந்துதான் மதராஸ் மாகாணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நவம்பர் 1, 1956 மொழிவாரி மாநிலம் பிரிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம மொழி அடிப்படையில இதை நம்ம பிரிச்சுட்டாங்க. சரியா? மொழி அடிப்படையிலான தேசியவாதம் உருவாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்ததுப்பா என்ன அப்படின்னா, அதாவது டி மாதவன், தியாகராயர் மற்றும் பல பிராமணர் அல்லாத தலைவர்கள் நல உரிமை கூட்டணியை உருவாக்கினர். அது நீதி கட்சி அப்படின்னு சொல்லி ஆச்சு. 1920ல இருந்து 1937 வரையும் 5 தேர்தல்ல 4 தேர்தல்ல தொடர்ச்சியா ஆட்சி அமைச்சாங்க நீதி கட்சி. சரியாப்பா? அப்ப நீதி கட்சி 1920ல இருந்து 1937 வரை இவங்க வந்து எத்தனை ஆண்டுகள் இவங்க பதவி வகிச்சாங்க அப்படின்னா 4 ஆண்டுகள்ப்பா. ஏன்னா 3 ஆண்டுகள் வந்து 13 ஆண்டுகள். சரியா? 13 ஆண்டுகள் பதவி வகிச்சிருப்பாங்க. 4 ஆண்டுகள் வந்து சுப்பராயன் அப்படின்றவர் முதலமைச்சரா இருந்திருப்பாரு. சரியாப்பா? சுப்பராயன் எப்ப அப்படின்னா 1926ல இருந்து 1930 வரையும் இவர் வந்து ஒரு சுயேட்சை. சரியாப்பா? இந்த சுயேட்சை போக மிச்ச நாட்களை வந்து கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 13 வருடங்கள் நீதி கட்சி ஆட்சியில இருந்த வருடங்கள். இது ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள்? அதாவது 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில இருந்துச்சு அப்படின்னா 13 ஆண்டுகள் அப்படின்றதுதான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, திராவிட நாடு சிந்தனை. ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தன்னை பலப்படுத்தி கொண்டது. சரியாப்பா? இதுல மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, இதுல 2 பிரச்சனை மெயினா வந்திருக்கும்பா. என்ன அப்படின்னா, அதாவது காங்கிரஸ் வந்துட்டு அந்த சமஸ்கிருதம் அது ஓரியன்டான ப்ராப்ளத்தை இம்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்ல இருப்பாங்க. அதை மெயினா பண்ணவர் யாருன்னா ராஜாஜி. சரியா? ஹிந்தி இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து எதிர்த்து இங்க இருக்க திராவிட கழகங்கள் வந்துட்டு அப்போஸ் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருக்க திராவிட கழகங்கள். சரியா? இதுல மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த திராவிட நாடு கோரிக்கைப்பா. சரியா? திராவிட நாடு கோரிக்கை பிளஸ் தமிழ்நாடு தமிழருக்கு தான் அப்படின்றது. இதுல பாருங்க, மறைமலை அடிகள், திருவிக்கா மற்றும் பலர் ஹிந்தி மொழிக்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இது நடந்திருக்கு. அதே மாதிரி ஈவேரா பெரியார் இருக்காருல்ல, அவர் தான் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற முழக்கத்தை வச்சவர்ப்பா. அதே மாதிரி திராவிட நாட மாநாட்டினை 1939ல திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிட நாடு கோரிக்கையை முன் வச்சவரும் பெரியார் தான். நீங்க மாத்தி எழுதிடக்கூடாது. திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தவர் யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணான்னு எழுதிடக்கூடாதுப்பா. பெரியார் தான் ஃபர்ஸ்ட் திராவிட நாடு கோரிக்கையை வந்து முன் வச்சிருப்பாரு. சரியா? அவரோட பெரியாரோட ஒரு மிகப்பெரிய சீடர் தான் அறிஞர் அண்ணா. அவர் வந்து அந்த கருத்துக்களை தான் எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் திராவிட நாடுன்ற கொள்கையை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா பெரியார் தான். சரியா? அடுத்து பாருங்க, காமராசர், ராசாசி இவங்க 2 பேரும். சரியா? இவங்க 2 பேரும் முக்கியமானவங்க. அதாவது திராவிட நாடு என்ற தனி நாடு இயக்கம் பிராமணர் அல்லாதோர் மத்தியில் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். சரியாப்பா? வளர தொடங்கியது. 1944ஆம் ஆண்டு நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி சேலத்துல நடைபெற்ற மாநாட்டுல பெரியார் வந்து மாத்திருப்பாரு. எப்பன்னா 1944ல. சரியா? அடுத்து இதுல மெயினா பார்க்க வேண்டியது அடுத்து வந்து தட்சிண பிரதேசம் அப்படின்ற மாநில கொள்கைப்பா. இந்த தட்சிண பிரதேசம்ன்றது என்ன அப்படின்னா, இன்னும் அந்த பிரச்சனை வந்து லைட்டா அப்பப்போ புகஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதாவது கேரளா, தமிழ்நாடு 2ஐயும் சேர்த்து கேரளா, தமிழ்நாடு
இது ரெண்டையும் சேர்த்து தட்சிண பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாநிலமா கொண்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு டார்கெட்ல இருந்திருப்பாங்க. ஆனா இதுக்கு தமிழ்நாடு அரசியல் கட்சியினரே எதிர்த்திருப்பாங்க. மெயினா யாரு எதிர்த்திருப்பாரு அப்படின்னா பெரியாரே வந்து காமராசரே வந்து எதிர்த்திருப்பாரு. சரியா? ஆக்சுவலா ராஜாஜியும் காங்கிரஸ் தான், காமராசரும் காங்கிரஸ் தான். 2 பேருமே ஒரே கட்சியில இருக்கும்போது குலக்கல்வி திட்டத்தையும் காமராசர் எதிர்த்திருப்பாரு. அதுக்கடுத்து இந்த தட்சிண பிரதேசம் கான்செப்டையும் எதிர்த்திருப்பாரு. சரியா? ஏன்னா இங்க ஏற்கனவே ப்ராப்ளம் வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாத்தணும்னு போயிட்டு இருக்க நேரம், எப்படி ஒரு சமஸ்கிருத சொல்ல நீங்க பேர் வைப்பீங்க? அது போக 2 மாநிலத்தையும் எப்படி நீங்க இணைக்க முடியும்? அப்படின்ற மாதிரி கேரளாலயும் இதே பிரச்சனை வந்திருக்கும். சரியாப்பா? ஸ்ரீகண்டன், கொச்சினோட கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அச்சுத மேனன், இவங்க எல்லாருமே கே கோபாலன், இவங்க எல்லாமே கேரளாக்காரங்களும் இதை எதிர்த்திருப்பாங்க. தட்சிண பிரதேச கோரிக்கையை வந்து கைவிடணும்னு சொல்லியிருப்பாங்க. விடுதலை அப்படின்ற பத்திரிகையில பெரியார் வந்து இதை எழுதியிருப்பார்ப்பா. இது ரொம்ப முக்கியமானது. சரியா? இது வந்து தமிழ் மக்கள் எல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். முதலமைச்சருக்கு வந்துட்டு தந்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாரு அப்படின்னா பெரியார். விடுதலை அப்படின்ற பத்திரிகையில இது குறித்து எழுதியிருப்பாரு. சரியாப்பா? இருந்தாலும் அமிர்தசரஸ்ல ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கும் 1956ல. அந்த மாநாட்டுல ராஜாஜி அப்பயும் போய் பேசியிருப்பாரு. தட்சிண பிரதேசம் சொல்லிட்டு. ஆனா அந்த மாநாட்டிலேயே வந்து காமராசர் வந்து எதிர்த்திருப்பாரு. சரி, அந்த தட்சிண பிரதேசம் அப்படின்றது தவறு, அப்படி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து விடுதலைக்கு பின்பு மொழிவாரி மாநிலங்கள் சீரமைப்பு. சரியாப்பா? இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுதான். அதாவது 1956 நவம்பர் 1 அதுபடிதான் புதிய சென்னை மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. சரியாப்பா? மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தனது அறிக்கையை 1955ஆம் ஆண்டு சமர்ப்பிச்சிருக்கும். மாநில மறுசீரமைப்பு ஆணையம். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நவம்பர் 1 1956ல புதிய சென்னை மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து இந்த இதுப்பா என்னன்னா தமிழ்நாட்டை வந்து 2ஆ பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படி பேஸ் பண்ணி பிரிக்கணும் அப்படின்னா, ஒண்ணு மொழி அடிப்படையில யாரு அதிகமா இருக்காங்களோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அது வந்து தமிழ்நாடோடையும், இப்போ தமிழ் அதிகமா பேசுனவங்க தமிழ்நாடோடையும், மலையாளம் அதிகமா பேசக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து கேரளாவோடயும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த நம்ம இயற்கை அமைப்பு அப்படி இருக்காது. சரியா? அதாவது தமிழ்நாடு வரை ஒரு இயற்கை அமைப்பா இருக்கும். டக்குன்னு கேரளா போனோடனே மலை பிரதேசம் ஸ்டார்ட் ஆயிரும். அங்க வந்து தமிழ் மக்கள் பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இதுபடி பிரிச்சோம் அப்படின்னா சம்பந்தம் இல்லாம ஒரு இது வந்து அமையும். தனியா ஒரு ஊர் மட்டும் வரும். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ வந்து நீங்க அந்த புவியியல் அடிப்படையிலையும் கரெக்டா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அப்படி போனதுதான் தேவிகுலம். சரியா? தேவிகுலம் வந்து நிறைய பேரு தமிழ் பேசக்கூடியவங்க தான் இருக்காங்க. இன்னும் வந்து தேவிகுளம் தொகுதியோட எம்எல்ஏ வந்து தமிழர் தான் தொடர்ச்சியா இருந்துகிட்டே வர்றாரு. சரியா? ஆனா இது வந்து மொழி அடிப்படையில பிரிக்காம புவியியல் ரீதியா போனது கேரளாக்கு போனதுதான் தேவிகுளம். ஆனா செங்கோட்டை வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சரியாப்பா? செங்கோட்டை நம்மளுக்கு வந்திருக்கும். ஏன்னா அது தமிழ் பேசுறவங்க அதிகம் தான். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்குள்ள வர்ற மாதிரி அதை பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் தமிழ் பேசுவோர் அதிகமாக உள்ள 4 வட்டங்கள் அகத்தீஸ்வரம், தோவாலை, கல்குளம், விலவங்கோடு இது வந்து கேரளாவுக்கு போயிருக்கும். மெயினா ஃபர்ஸ்ட் தேவிகுளம் போயிருக்கும். அதுக்கப்புறம் அகஸ்தீஸ்வரம், தோவாலை, கல்குளம் மற்றும் விலவங்கோடு இது எல்லாமே வந்து கேரளா சைடு போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? திருவிதாங்கூர் மாநிலத்தோட தான் இது இணைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கப்பா. சரியா? அடுத்து தமிழ்நாடு என பெயர் மாற்ற போராட்டம். யாரு அப்படின்னா காந்தியோட சீடர், மெயினா சுதந்திர போராட்ட வீரர் சங்கர்லிங்கனார் இந்த பெயர் கோரிக்கைக்காக ஜூலை 27 1956ல போராட்டத்துல இறங்குவாரு. அக்டோபர் 13 1956ல 76 நாள் உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் இவர் இறந்திருப்பார்ப்பா சங்கர்லிங்கனார். இருந்தாலும் அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சி வந்துட்டு தமிழ்நாடுன்னு பெயர் மாத்துறதுக்கு மறுத்திருப்பாங்க. காமராசர் மட்டும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அதாவது இந்த கடித போக்குவரத்துல மட்டும் தமிழ்நாடுன்னு பெயர் நம்ம சூட்டிக்கலாம். ஆனா ஒரு மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 1967 வரையும் பக்தவச்சலம் பீரியட் வரையும் இந்த கான்செப்ட் தொடர்ந்துகிட்டே இருக்கும்பா. பக்தவச்சலம். சரியா? இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா போயிடும். ஏன்னா இப்ப பொட்டி ஸ்ரீராமுலு அவர் இறந்தோடனே ஆந்திர பிரதேசம்னு ஒரு மாநிலம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் சங்கர்லிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து இறந்துமே காங்கிரஸ் கட்சி வந்து அந்த தமிழ்நாடுன்ற கோரிக்கைக்கு செவி சாய்க்கவே இல்லை. ஏன்னா அது தனி நாடுன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட பேசியிருப்பாரு, அறிஞர் அண்ணா வந்து பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேசம் இருக்கு, பிரதேசம்ன்றது ஒரு தனி நாடை தான் குறிக்குது. அப்ப நீங்க அதுக்கு மட்டும் எப்படி நீங்க
ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினா டாக்குமெண்ட்ல நிறைய சேஞ்ச் பண்ணணும், அதனால மதராஸ்னே இருக்கட்டும்பாங்க. அப்போ இவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, என்னன்னா ஒரு நாடு அந்த சமயம் ஆப்பிரிக்கால இருந்து பிரிஞ்சிருக்கும், ஒரு நாடே தனியா பிரிச்சிருக்காங்க. அப்ப அவங்க டாக்குமெண்ட் சேஞ்ச் பண்ணாததையா நீங்க பண்ண போறீங்க, தமிழ்நாடுன்னு பேர் மாத்த போறீங்க, பேர் மாத்துறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்க போகுதுன்னா பேசியிருப்பாங்க. மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் 1969ல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா 1967ல பக்தவச்சலம் இவர் தான் வந்து காங்கிரஸோட கடைசி முதலமைச்சர். இவருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி சார்ந்து யாருமே வரல. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் 69ல இருந்து திராவிடர் கழகம் தான். ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தினது இந்த தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் ஒண்ணு, இன்னொன்னு 1965ல நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். சரியாப்பா, இது ரெண்டு தான் அவங்கள வந்து டோட்டலா டிஃபெக்ட் பண்ணது. இந்த கதை தான் உள்ள ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. சரியாப்பா, உள்ள ஃபுல்லா சொன்ன கதை இதுதான். இது மட்டும் உங்களுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். புக் பேக் பாத்துருவோம்ப்பா. காலனிய ஆட்சி காலத்தில் 21 குண்டுகள் முழங்கும் மரியாதை எத்தகைய சுதேச அரசுகளுக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா 1, 2 ரெண்டுமே இந்த சரி, இது ரெண்டுமே சரிப்பா, இதுதான் வந்து தவறு. அப்ப பாருங்க, வலிமையான படை உள்ள சுதேச அரசுகளுக்கு கரெக்ட் 21 குண்டுகள் கொடுத்திருக்காங்க. பெரிய அளவிலான சுதேச அரசுகள் மன்னர் வம்சம் சார்ந்தவை. சரியா, அப்ப அதுவும் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பேராசிரியர் பிபின் சந்திரா. அடுத்து, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி கீழ்கண்ட மாநிலங்களில் எவை மறுசீரமைக்கப்பட்டன சொல்லி கேட்டிருக்காங்க. ஆந்திரா, மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், பீகார். அடுத்தது, நிலம் கையகப்படுத்துதல் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது, எவ்வாறு இழப்பீடு அளிக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் பி, அரசாங்கத்திடம் அங்கீகாரம் பெற்று புலம்பெயரும் பழங்குடி மக்களுக்கு இழப்பீடு அளித்துதான் ஒரு நிலம் வந்து கையகப்படுத்த முடியும். போனனே புடிங்கிட முடியாது. சரியா, அரசாங்கத்திடம் ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் பெறணும், அங்க இருக்க மக்களுக்கு இழப்பீடு கொடுத்து அவங்களுக்கு வேற இடத்துல வாழ்விடம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நிலத்தை கையகப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, பெரியார் ஈவே ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவைகளில் எதை தூண்டியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மாநில அமைப்புப்பா. சரியா, அடுத்து, மாநில அரசாங்கங்கள் அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் யாவை அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும் தான். தனியார் பெருமளவிலான முதலீடு செய்பவர், கரெக்ட். அடுத்து, மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுறதும் கரெக்ட் தான். சரியா, ஏன்னா பாகுபாடு காட்டுறதுனாலதான் நம்ம அந்நிய செலாவணிய அந்நிய நிறுவனங்களை நாட வேண்டியதா இருக்கு. அதிகரிக்கும் வேலை வாய்ப்பின்மை, கரெக்ட். அது வேலை வாய்ப்பின்மை அதிகரிச்சுன்னா முதலீடுகளை உள்ள நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதான் கான்செப்ட். சரியாப்பா, அடுத்து, மாபெரும் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு 1956 ஜவஹர்லால் நேரு மொழி அடிப்படையிலான ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக அறிவிக்க நிர்பந்திக்கப்பட்டார். அந்த நிகழ்வு எது அப்படின்னா ஆப்ஷன் பி, பொட்டி ஸ்ரீராமுலு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து மறைந்தார். அடுத்து, 1950ஆம் ஆண்டு எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா 12 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சுப்பா. சரியா, ஆக்சுவலா எப்ப ஸ்டார்டிங்ல அட்டவணையில 14 மொழிகள் இருக்கும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா புக் பேக்ல இருக்கு. இப்போ அப்டேட்டட் எது இருந்துச்சுனாலும் கீழே நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. சரியாப்பா, ஸ்டார்டிங்ல வந்து 14 மொழிகள் தான் இருந்திருக்கும் நமது அட்டவணையில. சரி, ரைட், ஓகே, அவ்வளவுதான்ப்பா. ஸோ 7வது லெசன் முடிஞ்சு. அடுத்து 8வது லெசன் வந்துட்டு உங்களுக்கு அடுத்ததுல ஒரு 2 பார்ட்டா அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுக்கு டெஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.